என்ன இன்னைக்கு இளமதி ஒரு மாதிரியா பேசுறா? ஆ? வர வர அவன் ரொம்ப ஓவரா பண்றான் சார். எதுக்கு எடுத்தாலும் என்னையே வேலை வாங்குறான். தண்ணி கொண்டு வா, டவல் கொண்டு வான்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். தோ, இப்ப கூட கடையில இருந்துகிட்டு என் உயிரை வாங்கிட்டே இருக்கான் சார். உங்களுக்கு என்ன அவசரம் இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? சார், நீங்க என்ன ஆம்புலன்ஸா? என்ன பிரச்சனைனாலும் கூப்பிடுறதுக்கு? என்ன இளமதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு கூட இப்படி பேசக்கூடாதா? விளையாடலாம் விளையாடலாம், தாராளமா விளையாடலாம். சரிங்க இளமதி, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கடையில நான் இருப்பேன். ஓகே சார். வாடி வா, ஆடு கசாப்பு கடைக்கு பைக்ல வருது. சீக்கிரம் வா, இன்னைக்கு நீ கைமாதாண்டி. இந்த பரமங்கையில மாட்டிக்கிட்டு நீ சின்ன பின்னமாவ போற. வா. ஆ? வாடி, உடனே வரான் ஐயா. இளமதி, இளமதி, இளமதி. இளமதி எங்க? இந்த பாக்குறேன். இளமதி இல்லையா போலீஸ்? என்ன விளையாடுறியா? போலீஸு, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். எனக்கெல்லாம் விளையாடுற மூடே இல்லை. நீங்க விளையாடுறீங்கன்னா சொல்லுங்க, ஒரு கை போடுறேன். நேற்று தான் நீங்கள் அனுப்பின ஆளுங்கள்ட்ட என் விளையாட்டை காட்டினேன்னு வந்து சொல்லியிருப்பாங்களே. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன விளையாட ரெடியா? இந்த பரமனோட ஒத்தைக்கு ஒத்த விளையாடலாமா? இளமதி எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? அது உண்மையை சொல்லவா இல்லை பொய் சொல்லவா? ஐயோ, பயங்கர டென்ஷனா இருக்கீங்க. நான் பேசாம உண்மையே சொல்லிடுறேன். இளமதி எனக்காக விருந்து சமைக்கிறதுக்காக வீடு வரைக்கும் போயிருக்கா. அதுவும் சும்மா இல்ல, தலைவாழை இலை போட்டு அதுல நான்வெஜ் ஐட்டங்கள்ல அந்த இலையே தெரியாத அளவுக்கு அவளே அவ கையாலேயே எனக்காக சமைச்சு போடணும்னு ஆசையா வீட்டுக்கு போயிருக்கா. என்னமோ இளமதியை என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன்னு சவால்லாம் விட்டீங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சவாலில் தோத்து போயிட்டீங்க. நீங்கள் தோத்து போயிட்டதுனால ஒரு வாரத்துக்கு நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வரீங்களா? சாரி போலீஸு, அது எப்போ பார்த்தாலும் இளமதி வீட்டு வாட்ச்மேன் மாதிரியே நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்களா? அதனால நீங்கள் போலீஸுன்றதே எனக்கு மறந்து போகுது. அடிக்கடி இப்படி முறைச்சிக்கிட்டு வெறப்பா நின்னாதான் நீங்க போலீஸுங்கிறதே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் இளமதிக்கு நான் அவ கடையில திருடவே இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. நான் அதை நிரூபிக்க கூடாதுன்னு நீ பண்ண சில்லுண்டி வேலை எல்லாத்தையும் முழுங்கி ஜீரணம் பண்ணிட்டு தான் நான் தப்பே பண்ணல நிரூபிச்சு காட்டினேன். இப்ப நீங்க என் மேல கோலாகான்ல இருக்கீங்க. தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் போலீஸு, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். உங்களுக்கு போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. சம்பளத்தை அங்க வாங்கிக்கிட்டு விசுவாசத்தை இளமதிக்கு காட்டுறீங்க. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இளமதி வீட்டுல டியூட்டி பாக்குறீங்க, இல்ல இளமதி கடையில டியூட்டி பாக்குறது. அப்படியே போச்சுன்னு வைங்க, எனக்கு வந்த மாதிரி சந்தேகம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் வந்துடும். பாத்துக்கங்க. நீங்க ஒருவேளை போலீஸ் வேலையை விட்டுட்டு இளமதி கடையை பாத்துக்கிற வேலைக்கு சேர்ந்துட்டீங்களோன்னு நினைச்சிட போறாங்க. ஓடி போ. நீ பண்ண வேலையெல்லாம் நான் இளமதி கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தேன்னு வையே, அவளோட குணத்துக்கு உன் மூஞ்சிலேயே காரி துப்பிருப்பா. என்ன நம்ம நேரம், நான் சொன்னா அது நம்பாது. பரவாயில்ல, தெரியும்
எல்லாம் ஒரு நாளுக்கு அவளுக்கே தெரிய வரும். இளமதி, பரம சமைக்க தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. இதெல்லாம் எனக்கு தேவைதான். நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பவே அவனை உள்ள விடாம விரட்டி இருந்தா இன்னைக்கு இவ்ளோ நடந்திருக்குமா? என்னம்மா மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறுற? அவ இருந்ததுனால தானே சண்முகத்தோட ஆளுங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தினா. இது கூட அவனா உன்னை செய்ய சொல்லலையே. நீ அவங்கிட்ட போட்ட சவால தோத்துட்ட. அதனால தானம்மா சமைக்கிற. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் வீட்டு கிச்சன்ல அவனுக்கெல்லாம் சமைக்கணுமா? அதுக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, இவ்வளவு நேரம் இவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு சொல்லணுமா இப்போ? இந்த தடவை நான் எந்த வாக்கும் கொடுக்கலமா. உன் பொண்ணுதான் சவால்ல தோத்துட்டா. பரமா என்ன சொன்னாலும் செய்யறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அதனால நீ ஏன் மேல பாயாதமா. என்னடி இதெல்லாம்? அம்மா, கடையில துணிய திருடினது அந்த பரமன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். அத அவன் திருடலன்னு சொன்னாமா. அத நிரூபிச்சா அவன் என்ன சொல்றானோ அத நான் செய்யறேன்னு சவால் விட்டேன். அந்த பரம துணிய திருடலன்னு நிரூபிச்சுட்டான். நான் சவால்ல தோத்துட்டேன். அதான் இப்படி எல்லாம். இங்க பாரு இளமதி, அவன் திருடுனா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு வேணாம். அவன் இங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவனுக்கு நீ சமைக்கணுமா? அதெல்லாம் நான் விட மாட்டேன். வேணும்னா ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கு எவ்வளவு ஆகுதோ நீ கொடுத்துரு. அவன் பாவம்மா. கடை சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நொந்து போயிருக்காமா. அன்னைக்கே வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அந்த ஆசையில தான் நீ மண்ணாளி போட்டுட்டீங்க. ஆமா ஆமா, அவன் என்னமோ சாப்பிடாத மாதிரி சொல்றீங்க. அதான் நர்மதா கிட்ட இருந்து வாங்கி போய் கொடுத்தீங்கல்ல, அப்புறம் என்ன? மா ப்ளீஸ் மா, நான் சவால்ல தோத்துட்டேன்னு தாமா இத பண்ண ஒத்துக்கிட்டேன். இல்லனா இத பண்றதுல எனக்கு விருப்பமே இல்லம்மா. இப்ப நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு கண்டபடி பேசுவான். நான் சொன்னா மட்டும் இங்க எடுபடவா போகுது? என்னமோ பண்ணி தொலைங்க. பெருசு 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 இந்தாயா, இதுல ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, நீந்துறதுன்னு எல்லாமே இருக்கு. சும்மா வகை வகையா செஞ்சு அசத்திடணும், சரியா? நான் என்ன இதுக்கு முன்னாடி மிலிட்டரி ஹோட்டல்லையா வேலை செஞ்சேன்? இப்படி வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. ஐயா, அதான் போனை பார்த்தா வகை வகையா செய்யறது எப்படின்னு காட்டுறாங்களே, அதெல்லாம் பாத்துக்க. அப்படியே உன் கை பக்குவத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்க. சமையல் சூப்பரா வரும். தாயா, என்ன? ஐயோ கடவுளே, எனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தோணலையா? அது அப்புறம் கேட்டுக்கலாம். தான் போ, சீக்கிரம் சம போயா. இன்னும் முழிச்சுன்னு இருக்கு. இப்பவே வைத்த காய போட்டேன்.